இந்த தம்மா துண்டு ஃபோனை 2013லேயே கிட்டத்தட்ட 10,000 விற்றுட்டு இருந்தாங்க. அவ்வளோ காசுக்கு விற்கிறதுக்கு இந்த ஃபோனுக்குள்ளே அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த வாரம் காயலாங்கடைக்கு போயிருந்தப்ப நமக்கு நோக்கியாவோட லூமியா 520 அப்படிங்கிற மாடலில் இந்த ஃபோன் கிடச்சது. டிஸ்பிளே எதுவும் உடையில, பின்னாடி கேஸெல்லாம் போட்டு ஓகேவாக தான் இருந்துச்சு. வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா சைடில் இருக்க பட்டன் எதுவுமே காணும், அப்புறம் பேட்டரியும் காணும். பட் கவலை ஒன்றும் வேண்டாம், நம்மக்கிட்ட இந்த ஃபோனுக்கான ஸ்பேர் எக்கச்சக்கமாக இருக்குது. அதுலேருந்து பேட்டரி தூக்கி போட்டாச்சு. அப்புறம் பட்டன் 3 பட்டனில் அந்த பவர் பட்டன் தான் ரொம்பவே முக்கியம். அதுக்கான ஒன்றையும் நம்ம எடுத்தாச்சு. எல்லாத்தையும் போட்டு சார்ஜ் போட்டு பார்த்தேன். ஃபோன் ஆன் ஆகிடுச்சுங்க, பக்கமான கண்டிஷனில் இருக்குது. அப்புறம் அந்த பட்டன் மட்டும் அமுங்க மாட்டுக்கு, மேலே இருக்க ரப்பர் பிஞ்சு போச்சு போல். அதுக்கு நம்மக்கிட்ட ஒரு ஸ்மார்ட்டான சொல்யூஷன் இருக்குது. ஸோ ஒரு ஒயர் எடுத்துக்கிட்டு ஃபெவிக்விக் பசையை வச்சு அதை லைட்டாக கட் பண்ணி விட்டு அந்த இடத்துல வச்சு நம்ம பசையை ஊற்றி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது மேலே புஷ் பண்ணுற அந்த ரப்பர் லேயர் மாதிரி ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம உள்ளே வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் நல்லா ஒர்க் ஆகுது. அப்போ இந்த ஃபோனில் பேட்ரி இல்லை, ப்ளஸ் பவர் பட்டன், வால்யூம் பட்டன் எதுவுமே இல்லை. அதனால் யூஸ் பண்ண முடியாமல் பழைய கல்லை தூக்கி போட்டிருக்காங்க. நம்ம கையில் கிடச்சி இங்கே ஆனாக வச்சாச்சு. லூமியா ஃபோன் எல்லாமே விண்டோஸ் ஓஎஸில் ரன் ஆகக்கூடியது. நம்ம லேப்டாப்பில் எப்படி விண்டோஸ் 8, 10, 11 யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதுபோல் இதில் பார்த்தீங்கன்னா 2013 விண்டோஸ் 8 ஓஎஸோடு வந்துச்சு. நம்ம சிஸ்டமில் யூஸ் பண்ணுற எல்லா ஆப்ஸ், எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸை இந்த விண்டோஸ் ஃபோனில் யூஸ் பண்ணிக்கலாம். ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களை டார்கெட் பண்ணி லான்ச் பண்ணாங்க. டிசைனும் நல்லா கைக்கு அடக்கமாக இருந்துச்சு. கேமரா, ஸ்டோரேஜ்னு சொல்லிட்டு எல்லாமே பக்காவாக இருந்ததுனால இது பயங்கரமாக சேல் ஆச்சு. ஸோ இந்த ஃபோன் இப்போ நமக்கு தேவை கிடையாது, நான் சேலுக்கு கொண்டு வந்திருக்கேன். மேபி இந்த ஃபோன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் இந்த ஃபோனுக்கு எவ்வளோ தருவாங்க அப்படின்னு ப்ரைஸ் மென்ஷன் பண்ணிங்க. அது எனக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா நான் உங்கள்கிட்ட செல் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம், ஒரு நாளைக்கு 5000க்கு மேலே மெசேஜ் வந்துக்கிட்டு இருக்குது. எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு தனியால் மேனேஜ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. மேபி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். 45 ரூபா தான் இனிஷியல் அமௌண்ட் செட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேண்டேஜ் ஆட் ஆயிரும். உங்களுக்கு பல்லாவரசந்தா அல்லது ஏதாச்சும் மார்க்கெட்டில் பொருட்கள் வாங்கி தரணும், ரீஸ்டோரேஷன் பண்ணி தரணும், அல்லது ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பேண்டேஜ் ஒரு ஐடென்டிஃபையாக இருக்கும். அப்போ சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்களுக்கு ரிப்ளை பண்ண மாட்டே அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன், பட் கொஞ்சம் டைம் எடுக்கலாம். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி, அவ்வளோதான்.